ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கணக்கானம் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 93லேருந்து 96 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 4 எபிசோட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் நான் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கணக்கானம் காலங்கள் சீசன் 3 போன எபிசோட் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, மகாவை காசி ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்க. நம்ம கார்த்தி, சக்தியோட அப்பா எல்லாருமே பிளான் பண்ணி இடத்த ட்ராக் பண்ணி போறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா அதோட தாங்க போன வீக் முடிச்சிருந்தாங்க. இந்த வீக் ஸ்டார்டிங்ல அந்த இடத்த கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. போன இடத்துல எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு மகாவை கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. கார்த்தியோட அப்பாவுக்கு வெட்டுக்காயெல்லாம் பட்டுருச்சுங்க. அப்ப குணா சார், ஜீவா சார், மலர் மிஸ் மகாவை எங்க காணோம், வா குணா நம்ம தேட போலான்னு மலர் மிஸ் சொல்றாங்க. அவங்க போற நேரத்துல நம்ம சக்தியும் கார்த்தியும் மகாவோட வராங்க. எப்படா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் அது ஒரு பெரிய கதை நாங்கள் சொல்றோம்னு சொல்லி கார்த்தி சொல்றாங்க. அப்ப மலர் மிஸ் சொல்றாங்க, கூட படிக்கிற பொண்ணுக்கு ஒண்ணுனே இவ்வளவு தூரம் போறீங்களே அப்படின்னு சக்தி சொல்றாரு. இதுதான் மேம் எங்க ஸ்கூல் சொல்லி கொடுத்தது, இதுதான் நம்ம சிறுகள் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த சீன்ல நம்ம மதி போய் யாமினி கிட்ட ரெக்கார்ட் நோட் கேட்கறாங்க. போன இடத்துல 2 பேருக்குமே சண்டை வருது. மதியோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க, யாமினி அம்மாவும் பாக்குறாங்க. என்ன ஆச்சு இவங்க 2 பேருக்கு, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் அசம்பிளில இருக்காங்க. அப்ப நம்ம பசங்க எல்லாம் போச்சுடா, இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது குணா சார் சொல்றாரு, சக்தியும் கார்த்தி இல்லைன்னா மகா கண்டுபிடிச்சிருக்க முடியாது, மகாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகாவை எல்லாருமே ஹக் பண்றாங்க. அப்போ குணா சார் என்ன சொல்றாருன்னா, இதே கார்த்தியை நம்ம ஸ்கூல்ல எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கோம், இருந்தாலும் இன்னைக்கு கார்த்தி எனக்கு ஒரு பெரிய மனுஷனா தெரியலாம், சக்தி பத்தி சொல்லவே வேண்டாம், இதெல்லாம் தாண்டி சக்தியோட அப்பானாலதான் இன்னைக்கு நம்ம மகா கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல சக்தியோட அப்பா போறாருங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. போகும்போது எஸ்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. எஸ்பி சக்தியோட அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டது, நீங்க பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய கும்பலே நீங்க பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு நீங்க ஸ்டார்டிங் எபிசோட்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க, அவ்வளோ பெரிய கேங்கை பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம கார்த்தியோட அப்பா முறையா சக்தியோட அப்பா கிட்ட நீங்க சாதிச்சிட்டீங்க, இது உங்களோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான், நான் பண்ண விஷயத்துக்காக தான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் சொல்லும் போது தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கார்த்தி பயங்கரமா அவங்க அப்பா கூட சண்டை போட்டுருப்பாருங்க. ஸோ நீங்க அதெல்லாம் இதை பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம புஜ்ஜி என்ன சொல்றாருன்னா, கார்த்தி சக்தி ஒன்னு சேர்ந்துட்டாங்கடா, இதை விட என்னடா வேணும் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிக்கிதா கிடையாது, நான் பெட்டு கட்டுறேன், அவங்க 2 பேரும் ஒன்றும் கிடையாதுன்னு 2 பேரும் தனித்தனியே வராங்க. கார்த்தி எந்திரிச்சு போய் சக்தி பக்கத்துல உட்கார்றாரு. இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு சக்தி அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் உன் கூட தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம பசங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம், இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம், முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல 12th பசங்க மட்டும் தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கிடையாது, இது நம்ம ஸ்கூலா எடுத்த முடியும், வாங்க நம்ம மலர் மிஸ்ட பேசலாம். அப்ப மலர் மிஸ், குணா சார், ஜீவா சார் வரும்போது இப்போ எல்லாரும் பேசுறாங்க. அப்ப ஜான் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாதானே சார் ப்ரூவ் பண்ண முடியும், கொடுங்க சார் அப்படின்னு. அப்ப குணா சார் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கலந்துக்க சான்ஸ் தரேன், ஆனா ஏதாவது தப்பு நடந்தா டிசி கொடுத்துருவோம், பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பசங்க எல்லாரும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. கார்த்தியோட எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க பார்க்கும்போது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு நினைப்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நம்ம யாமினி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜனனி கிட்ட. இந்த மாதிரி நான் மதிய இது பண்ணல, அவங்க அம்மா சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சுது, மதி எனக்கு எவ்வளவு பாசம் காட்டியிருக்கான்னு, நான் தான் நன்றி கெட்டவளா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஜனனி என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப நல்லவ, உனக்கு பிடிச்சவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேனே. நம்ம மதி என்ன சொல்றாங்கன்னா, பிரியா கிட்ட, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் யாமினியா, எனக்கு சக்தியோட யாமினி தான் முக்கியம்னு சொல்றாங்க. அதே தான் யாமினியும் சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நான் போய் சக்திகிட்ட சொல்ல போறேன்னு யாமினி போறாங்க. அப்ப கேட்குறாங்க, உன் மனசுல யாரு தான் இருக்கா சக்தி, சொல்லு உப்பையாது அப்படின்னு. அப்ப மதி சொல்றாங்க, நீ சொல்லிதான் ஆகணும் சக்தின்னு, என் மனசுல நிக்கிதா தான் இருக்கா, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், நீங்க நிக்கிதாட்ட சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ப்ராஜெக்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி அவங்க அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றாருங்க. அவங்க மாடியில் இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அங்கே விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்போ
அடுத்த சீன்ல நம்ம பசங்க எல்லாருமே மாடர்ன் ஸ்கூலுக்கு போறாங்க. ஜீவா சாருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர மாட்டோம், நீங்க சிறுகள் ஸ்கூல்ல வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி உதாசனப்படுத்துறாங்க. புஜ்ஜி பை பயங்கரமா பேசி தைரியம் இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட போறாங்க. அப்ப கரஸ்பாண்டன்ட் நாச்சியப்பன் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு சில ஸ்கூல்கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சிறுகள் ஸ்கூலை குத்தி காட்டும் போது நம்ம சக்தி, கார்த்தி, ஜானு, புஜ்ஜி பாபு எல்லாம் பேசும்போது நான் இப்ப சொல்லல பாருங்க, எங்க ஸ்கூல் கேம்பஸ்ல வந்து கரஸ்பாண்டன்டே மிரட்டுறாங்கன்னு. ஜீவா சார் என்ன சொல்றாரு, சார் நீங்களா சொன்னா புரிஞ்சுக்கிறாளா, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா போறாங்க. அப்ப சொல்றாரு, ஏன்டா இதுக்காக உங்களுக்கு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன், நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல காட்டுங்க, நம்ம அங்க பேச வேண்டிய இடத்துல பேசலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், இந்த 4 எபிசோட்லையும் ரமேஷ் பாரதியோட டைரக்ஷன் வேற லெவல் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த 4 எபிசோட்லையும் அந்த ஸ்டோரிக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து வேற மாதிரி இருக்குங்க. மணிக்கையிலோட ஸ்டோரியுமே இந்த 4 எபிசோட்லையும் ரொம்ப அழுத்தமாக இருந்தது. ஆதியோட டைலாக்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. எமோஷனல் டைலாக்ஸ் ஆகட்டும், நிறைய காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. நம்ம லியோவோட மியூசிக் இந்த 4 எபிசோட்லையும், முக்கியமாக மதிக்கும் யாமினிக்கும் வந்து அந்த போர்ஷனில் வர மியூசிக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. நம்ம சதீஷோட சினிமோட்டோகிராஃபி, முக்கியமாக சக்தியோட அப்பாவுக்கு அவர் சர்ப்ரைஸ் பண்ணும்போது அங்கே இருந்த லைட்டிங் விஷுவல்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம பிரசாந்த் அண்ட் டீமோட ஆர்ட் டைரக்ஷன் வேற லெவல் தான் சொல்லி ஆகணுங்க. ஆஸ் யூஷுவல் அவங்களுமே அவங்க டீம் எஃபெக்ட்ஸ் போட்டு கலக்கிட்டாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நமக்கு நிறையா வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லியே ஆவேன் இந்த இடத்துல. முகேஷோட எடிட்டிங் 4 எபிசோட்லையுமே சாலிட் கட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங். ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் இந்த 4 எபிசோடுக்குமே 4 out of 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபுல் பிளாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். இந்த 4 எபிசோட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். Stay tuned guys for a next review. Love you all. Bye bye. Cheers.